ராஜாவும் மீனாவும் அந்த மாலை முழுவதும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். வார்த்தைகள் பறந்தன, கோபம் எழுந்தது, பிறகு அமைதியே இருவரையும் சூழ்ந்தது. இருவரும் அருகருகே நடந்து கொண்டிருந்தாலும் மனதில் ஒரு சுவர் போல இருந்தது. அந்த நேரத்தில் ராஜா தன் கண்களை தூக்கிப் பார்த்தான். அவரது பிடித்த இடம் ரெஸ்டாரண்ட் அலிமமக் பிஸ்ட்ரோ முன் வந்தது. ரொட்டி சானை வாசமும் இனிய தேநீர் வாசமும் காற்றில் கலந்து வந்தது. மீனாவும் நின்றாள். இருவரின் கண்கள் முதல் முறையாக சந்தித்தன. சிறிது புன்னகையுடன் அவள் மெதுவாக கேட்டாள், சாப்பிடுவோமா? ஒரு வார்த்தையும் சொல்லாமல் ராஜா தலையசைத்தான். உள்ளே சென்று உட்கார்ந்ததும் அந்த பிஸ்ட்ரோவின் சுத்தமும் சுவையும் இருவரையும் சுற்றிக் கொண்டது. சிரிப்புகள், தட்டுகள், மோதியெழும் சத்தம், வெப்பமான தேநீர் வாசனை, அனைத்தும் அந்த சண்டையின் கசப்பை மெதுவாக கரைத்தது. முதலில் உணவு பற்றி பேசினார்கள், பிறகு நாள் நடந்த விஷயங்களை பற்றி பேசினார்கள், இறுதியில் சண்டை பற்றியும் சிரித்துக்கொண்டே பேசினார்கள். கடைசி நாண் துண்டையும் பகிர்ந்து சாப்பிடும் நேரத்தில் அந்த கோபம் அனைத்தும் பனியாக உருகிவிட்டது. வெளியே வந்தபோது ராஜா மெதுவாக சொன்னான், அலிமமக் பிஸ்ட்ரோ எப்போதும் நம்மை காப்பாற்றுகிறது போல. மீனா சிரித்துக்கொண்டு அவன் கையை பற்றிக் கொண்டாள். அந்த ஒரு எளிய உணவு அவர்களின் அன்பை மீண்டும் புது புது வண்ணத்தில் மலரச் செய்தது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும்.